Taste the Daily. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அந்நிறுவனத்தின் ஆண்டு மலரை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், இன்பதுரை, முன்னாள் அமைச்சர்கள் டி. ஜெயக்குமார், சி. விஜயபாஸ்கர், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே ஏரியை ஆக்கிரமித்து சாலை அமைக்கும் விடியா திமுக பிரமுகருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி மன்ற குழு தலைவராக உள்ள தீயசக்தி திமுகவைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன், பூத்தமேட்டில் உருவாகி வரும் மனைப்பிரிவுக்கு செல்வதற்காக ஐயூர் அகரம் ஏரியை ஆக்கிரமித்து சாலை அமைத்து வருகிறார். இதனால் வெகுண்டெழுந்த கிராம மக்கள் சாலை அமைக்கும் ஜேசிபியை சிறைப்பிடித்தனர். மேலும் ஜெயச்சந்திரன் தான் ஆளும் கட்சி பிரமுகர் என்ற திமிரில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து அப்பாவி மக்களின் நிலங்கள், வீடுகளை அபகரிப்பது என அராஜகம் செய்வதாக முழக்கமிட்டு போராட்டம் நடத்தினர். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஜெயச்சந்திரன் அவருடைய சொந்த சுயநலத்திற்காக இதுக்கு மேல அவர் நிலத்துல பிளாட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவருடைய தேவைக்காக மட்டும்தான் இந்த ரோட போடுறாரு. இது வரைக்கும் பம்பை உடஞ்சி பெரிய வெள்ள பாதிப்புலாம் ஏற்பட்டது. அந்த கரை இன்னும் சரி பண்ணாமலே இருக்குது. அதை மக்கள் பயன்பாடு இருக்கு. இந்த நிதி எடுத்துன்னு போய் அங்கே செஞ்சா கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஆனால் அதை செய்யாம சம்பந்தமே இல்லாமல் ஏரி உள்ள ரோடு போட்டு ஏரியும் மறிக்கிறாங்க, விவசாயத்திற்கு பாதிப்பையும் ஏற்படுத்துறாங்க. திமுகவை சேர்ந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் அவருடைய சொந்த விருப்பத்துக்காக இந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து ரோடு நடு ஏரியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இந்த ரோடு கிட்டத்தட்ட இந்த ரோடு மடித்தால் எங்கள் ஊர் ஏரி ஐயூரகரம் மற்றும் சிந்தாமணி பஞ்சாயத்து மற்றும் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் வரை இந்த தண்ணி ஏரி கரை அதிகமானால் உடைந்து முண்டியம்பாக்கம் ஏரி வரை இந்த மெடிக்கல் காலேஜ் வரை இந்த தண்ணி பாதிப்பு அதிகமாக இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் ஒட்டியம்பாக்கம் பகுதியில் பட்டா இடத்தில் மண் திருட்டில் ஈடுபட்ட திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிடிபட்டார். சித்தாளம்பாக்கத்தை சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு ஒட்டியம்பாக்கத்தில் 16 சென்ட் காலி இடம் உள்ளது. நீண்ட நாட்கள் கண்ணன் அங்கு செல்லாததால் ஒட்டியம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லோசிதாஸ் அந்த இடத்தில் மண்ணை எடுத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து கண்ணன் அளித்த புகாரின் பேரில் லோசிதாஸ் பிடிபட்டதுடன் மண் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு ரசாயனம் ஏற்றி வந்த லாரியை மக்கள் சிறைபிடித்தனர். புதுரெட்டியூரில் விவசாய தோட்டத்தில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையால் இப்பகுதியில் மரங்கள் கருகி வருவதுடன் நோய் பாதிப்பும் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசுக்கு மக்களின் உயிரை விட மக்களை அளிக்கும் தொழிற்சாலைகள் தான் முக்கியமா என கேள்வியும் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பிலாவடுதியில் மலையாத்தம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு ஊர்வலம் செல்ல அனுமதி அளிக்க மறுத்த காவல்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரம்பக்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் உள்ள பிலாவிடுதிக்கு புனித நீர் மற்றும் பாலி எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சமய உரிமைகளுக்கு கூட போராடும் நிலை உள்ளதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை அமல்படுத்தாத விடியா உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. 1400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக தண்ணீர் பிரச்சினை இருந்து வருகிறது. அங்கு குடிநீர் தொட்டி கட்டப்பட்டு 3 ஆண்டுகள் ஆன நிலையிலும் வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்பு வழங்கும் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சி நிர்வாகம் அலட்சியப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினர். யாருக்கு சொன்னா கூட ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. வீடு ஆஃபீஸ்க்குள்ள போனாங்க சார், எத்தனை தஃபா போனா கூட அவங்க கூட போமான்னு நாங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அப்படியே சொல்லினே வர்றாங்க சார். யாரும் செஞ்சு கொடுக்கறது இல்லை சார். நான் ஆக்சிடென்ட் ஆகி கூட கால் வணிஞ்சு ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் சார். அதுல கூட பழுப்பு நடந்துன்னு இருக்கிறேன் சார். எங்க பசங்க காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, அப்ப கூட ஆகுறது இல்லை சார். நீங்க தயவு செஞ்சு நம்மளுக்கு வீடுக்கு குழாய் போட்டு கொடுங்க. தலைவருக்கு சொன்னா கூட இது பண்றது இல்லை, நம்பருங்க சொன்னா கூட யாரும் காதுல கேட்கறது இல்லை சார்.
கோயமுத்தூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு 7 நாட்களில் 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் ஊழியர்களிடையே பதற்றம் ஏற்பட்டது. கடந்த மாதம் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறிது நேரத்தில் வெடிக்கும் என்றும் மீண்டும் இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் நிலையில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சிக்கு உட்பட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி அருகே குவியலாக குப்பைகள் தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் பள்ளிக்கு அருகே பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றாமல் இருப்பது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு குப்பைகளை உடனே அகற்ற வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் ஒரத்தூரில் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் மகன் உடல் முழுவதும் தோசை கரண்டியால் தந்தை சுடு வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்கண்ணன் என்பவர் தனது மனைவி உமாவின் நடவடிக்கைகளில் சந்தேகம் அடைந்து அவரை அடித்து துன்புறுத்தி வந்த நிலையில் சிறிதும் மனிதாபிமானம் இன்றி மகன் உடல் முழுவதும் சூடு வைத்துள்ளார். பலத்த தீக்காயம் அடைந்த சிறுவன் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகளின் நலனை பாதுகாக்க முடியாமல் விடியாதிமுக அரசின் சமூக நலத்துறை தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் பெருமளவில் போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் விடிய நடத்திய சோதனையில் உரிமம் இன்றி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை புதுச்சேரி பிச்சை வீரன்பேட்டையைச் சேர்ந்த நேச்சுரல் கேப்சூல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருந்து விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மொத்த வியாபார கடையின் பூட்டை உடைத்து 1,40,000 ரூபாய் மற்றும் 80,000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் ராமபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் ஜிடிஎன் சாலையில் பொதுமக்களுக்கு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஜல்லி மற்றும் மணல்களை கொட்டியிருக்கும் நகராட்சி ஒப்பந்ததாரர் செல்லதுரை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திமுக மேயரின் பெயரை சொல்லி கருப்பையா என்ற தனிநபரின் பாதுகாப்பு வேலியை சேதப்படுத்தி பள்ளி மாணவர்கள் செல்லும் சாலையில் ஜல்லிக்கல் மணல்களை கொட்டி ஒப்பந்ததாரர் செல்லதுரை இடையூறு செய்வதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உயிர் சேதம் ஏற்படும் முன் உடனடியாக ஜல்லிக்கற்களையும் மணலையும் அப்புறப்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்தனர். அங்கிட்டு வர்றவங்கள எஸ்எம்பி ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை பூரா இங்கதான் ஆட்டோக்காரங்க கொண்டு வர்றாங்க, பேரண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க, இறக்குறாங்க, ஏத்துறாங்க, இப்படி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே வார்த்தை சொல்றாரு, திண்டுக்கல் நகர வடக்கு போலீஸ் எங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ணல, இது வரைக்கும் நாங்க கல்ல கொட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம், டிராபிக் போலீஸே எங்களை கேட்கல, பொதுமக்களையும் யாரும் சொல்லல, நான் ரோட்ல கொட்டியிருக்கேன், அப்படிதான் உனப்பேன் உங்கல்ல, உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தினமும் எரிக்கப்படும் குப்பைகளால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தாளக்குடி கிராமத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஊராட்சி நிர்வாகமே நெடுஞ்சாலை ஓரத்தில் கொட்டி எரித்து வருகின்றனர். இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் புகையாலும் மூச்சு திணறலாலும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். குப்பைகளை முறையாக தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை விவசாயிகளுக்கும் மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கும் வழங்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடிய அரசின் நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பூ மார்க்கெட் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பாலக்கோட்டில் பூ மார்க்கெட் இல்லாததால் இங்கு விளையும் பூக்களை வெளியூர் எடுத்து சென்று வியாபாரம் செய்வதால் கால விரயமும் பண விரயமும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தற்போது 1 கிலோ சாமந்தி பூ 140 ரூபாய் வரை விற்பனையாவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் பாலக்கோடு பகுதியிலேயே பூ மார்க்கெட் அமைத்து தர வேண்டும் என விடிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் தாழ்வாக செல்லும் மின்கம்பியை பாதுகாப்பான உயரத்தில் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள பஞ்சலிங்கேஸ்வரர் கோயில் எதிரே 11 kV மின்திறன் கொண்ட மின்கம்பி தாழ்வாக செல்கிறது. இந்த மின்கம்பியில் பட்டு நெல் அறுவடை இயந்திரத்தின் ஓட்டுநர் சமீபத்தில் உயிரிழந்தும் மின்சாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தூத்துக்குடியில் 500 சவரன் தங்க நகை மற்றும் 50 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் நகை மற்றும் பணத்தை மீட்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். எம் சவேரியார்புரத்தை சேர்ந்த கவிதா 10 சவரன் தங்க நகை கொடுத்தால் 30 நாட்களுக்குள் 1 சவரன் கூடுதலாக தருவதாகவும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் 10,000 ரூபாய் கூடுதலாக தருவதாகவும் கூறி பொதுமக்களிடம் நகை மற்றும் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளார். இதில் கவிதா பிடிபட்ட நிலையில் நகை மற்றும் பணத்தை மீட்காமல் காவல்துறையினர் அலட்சியமாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளியூரில் சாலை மற்றும் குடிநீர் வசதி கோரி நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் மழைக்காலம் தொடங்கும் முன்பு சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் பயன்பாடற்று காணப்படும் நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் வலியுறுத்தியுள்ளனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகை மற்றும் முல்லை பூக்கள் தலா 1 கிலோ 800 ரூபாய், பிச்சுப்பூ 500 ரூபாய், செவ்வந்தி 400 ரூபாய், வாடாமல்லி, சம்பங்கி தலா 300 ரூபாய் என விற்பனையானது. இதேபோன்று தண்டு ரோஜா 350 ரூபாய், சம்பங்கி பூ 300 ரூபாய், ரோஜா பூ 200 ரூபாய், மரிக்கொழுந்து 160 ரூபாய் மற்றும் அரளிப்பூ 150 ரூபாய்க்கு விற்பனையானது. புதுக்கோட்டை மாவட்டம் கூடலூர் கிராமத்தில் குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடலூரில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதுடன் பழுதடைந்த 4 கண்மாய் மடைகளையும் சீரமைக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் காவேரி வைகை குண்டாறு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி அதில் உள்ள தண்ணீரை இப்பகுதிக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டத்தில் பெய்த சாதாரண மழைக்கு தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலையில் கருமேகம் சூழ்ந்து தருமபுரி, நல்லம்பள்ளி, பென்னாகரம், பாலக்கோடு, காரிமங்கலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் சாதாரண மழைக்கு சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் லால்புரம் ஊராட்சி பகுதி பாசன வாய்க்காலில் படர்ந்து கிடக்கும் ஆகாய தாமரை செடி கொடிகளால் விவசாயம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாசன வாய்க்காலில் ஆகாய தாமரை படர்ந்து முள் புதர்கள், செடி கொடிகள் அடைந்துள்ளதால் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் பருவமழை காலத்துக்கு முன்பு ஆகாய தாமரைகளை அகற்றாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் மேம்பால பணிகளின் போது மின்கம்பம் சாய்ந்து சாலையில் விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருமங்கலம் பகுதியில் விமான நிலையம் செல்லும் சாலையில் கடந்த 1 வருடமாக ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் போது மின்கம்பம் சேதமடைந்து சாலை மீது விழுந்தது. இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் மழைநீர் அகற்ற திராவிட மாடல் அரசு போதுமான ஏற்பாடுகள் செய்யாமல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் சாலையோரத்தில் தேங்கிய மழைநீர் நெடுஞ்சாலை துறையினர் தோண்டி பள்ளத்தில் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையில் மழைநீர் தேங்குவதை வெளியேற்றுவதற்கு மாறாக பள்ளங்களில் குளம் போல் தண்ணீரை வைப்பதுதான் திராவிட மாடலா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இலுப்பையூரணி மக்கள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டுபவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். விஸ்வநாத தாஸ் நகரில் அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவது குறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆம்புலன்ஸ் கூட செல்லாத அளவுக்கு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து உள்ள நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த முகமது ஆசிப் என்ற வழக்கறிஞர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது ஏரி சாலை பகுதியில் வாகனம் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஆசிப் தரப்பினரை உள்ளூர் மக்கள் சிலர் தாக்கியுள்ளனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட 5 உள்ளூர்வாசிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகியுள்ளதாகவும் ஏவல் துறை இது குறித்து நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போதுமான பேருந்துகள் இயக்காத விடிய அமைச்சர் சிவசங்கரால் மாணவர்கள் அவதியடைவது தொடர்கதையாகி வருகிறது. பயணிகளின் தேவைக்கேற்ப பேருந்துகளை விடியா திமுக அரசின் போக்குவரத்து கழகம் இயக்காத நிலையில் கிடைத்த பேருந்துகளில் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணியசாமி கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் அரசு பேருந்து ஒன்றில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்ததை அடுத்து பேருந்து பாதியிலேயே நிறுத்தப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திண்டுக்கல்லில் போக்குவரத்திற்கு லாயக்கற்ற சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் வயதான தம்பதிகள் மனு அளித்தனர். சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது எனவும் விபத்தில் சிக்கி ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் உயிரிழப்பதாக தம்பதி குற்றம் சாட்டினர். குடும்ப தலைவனாக இருக்கும் ஹீரோவை காப்பாற்றுங்கள் என பதாகையை ஏந்தி சேகர் மீனாட்சி என்ற முதிய தம்பதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாநகரத்தில் இருக்கிற எல்லா பெரும்பாலான இடங்கள்ல குண்டும் குழியும் ஜாஸ்தி இருக்குது. அதில் போய் விழுகிறவங்க குடும்ப தலைவன், அதாவது ஹீரோவாக இருந்தால் அவங்க அடிபட்டா, அவங்க உயிருக்கு சேதம் ஏற்பட்டால் அவங்களோட குடும்பத்து நிலைமை, ஒவ்வொரு குடும்பத்து நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத தயவு பண்ணி இந்த நம்ம நிர்வாகம் புரிஞ்சுக்கிட்டு சாலைகளை மேம்படுத்தணும்னு சொல்லி என் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வழியாக செல்லும் சாலை குண்டும் குழியுமாக கிடப்பதால் மாணவர்களும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சாலை உள்ள பகுதியில் வணிக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவை இயங்கி வரும் நிலையில் பல இடங்களில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறையிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் பலர் விபத்தில் சிக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் தச்சக்காடு ஊராட்சியில் சட்டவிரோதமாக மணல் எடுக்க தோண்டிய பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்கள் இருவரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி தேங்கிய நீரில் குளிக்கச் சென்ற 17 மற்றும் 16 வயது சிறுவர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க ஸ்டாலின் மாடல் அரசு தடுப்பு வேலி அமைப்பதோடு உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கவும் வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் இறப்பு என்பது மிக வேதனையாக இருக்கிறது. ஆகவே அந்த அதிகாரிகள் மீது உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலட்சியமாக செயல்பட்ட அந்த அதிகாரிகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும், இறந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய், தலா 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நியூஸ் செய்திகள் தொடரும்.